ஹாய் மை டியர் மக்களே, மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி காலையில் வந்துட்டு ஒரு சப்பாத்திக்கு ஒரு தொகையல் பார்த்துடலாம். ஓகேங்களா? தொகையல் சட்னி இது வேணும்னு சொல்லிக்கலாம். நான் என்ன காமிச்சிருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் வெள்ளைப்பூடு, அப்புறமா வந்துட்டு வெள்ளை உளுந்து கொஞ்சம், சும்மா ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் ஒரு 4-5 பூண்டு, சரிங்களா? அப்புறம் நான் காமிச்சிருப்பேன் புடலங்காய், பச்சை புடலங்காய், ஓகேங்களா? அப்புறம் வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், 2 பச்சை மிளகா, இவ்வளவு தாங்க இருக்குது. இதை வந்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பருப்பு வகையெல்லாம் போட்டு கருவேப்பிலை போட்டு, அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, பூண்டு தட்டி வச்சு பூண்டு எல்லாம் போட்டு, அப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற காயையும் போட்டு நல்லா முக்கால்வாசி பதத்துக்கு வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அப்படியே அரைச்சிக்க வேண்டியதான். அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டோம்னா கமன்னு புடலங்காய் சட்னியா இல்லை புடலங்காய் தொகையிலா, இதுக்கு எது வேணாலும் சொல்லிக்கிறலாம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இது தோசை, சப்பாத்தி, இட்லி எது வேணாலும் சாப்பிட்லாம். நாங்கள் வந்து இப்போ சப்பாத்திக்கு தான் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விட போகிறோம். ஓகேங்களா? அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. உப்பு போட சொல்லவே இல்லை அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அதனால தான் நான் அங்கே போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. உப்பு போட்டுட்டு லைட்டாக நீங்கள் மஞ்சத்தூள் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் நாங்கள் மஞ்சத்தூள்லாம் போடலை. நான் அப்படியே டேரெக்டாகவே அந்த கலர் அப்படியே நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக நான் வதக்கிட்டு அந்த பச்சையாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் அரைச்சிருக்கிறேன். ஓகேங்களா? இதை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி கூட போட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். புடலங்காய் தண்ணி விடுவோம், அதுவே நமக்கு போதுமானது. அப்படியே வச்சுட்டு வேக வச்சுட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு பல்ஸ் மோட்லேயே போட்டு அரைச்சி இது பண்ணணும். தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றாமல் அப்படியே பல்ஸ் மோட்லேயே போட்டு விட்டு அரைச்சிங்க அப்படின்னா நம்ம தக்காளி சுற்றிருக்கோம்ல, அதனால் தண்ணி ஊற்ற தேவையில்லை. நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சப்பாத்தியை போட்டுட்டு வச்சுட்டு நான் பாக்ஸில் ஃபில் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட்டாச்சு. ஓகேங்களா? நீங்கள் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கிச்சனில் வந்துட்டு சமைக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது நமக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை டிஷ்ஷு நமக்கு தெரிஞ்சாலும் அதை செய்யணும் அப்படின்றது ஒரு பொறுமை வேணும் இல்லையா? பாய்.